வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பெரும்பாலான பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுத்து வந்து பேக் கழுத்து நார்மலாக அழகாக வெட்டியிருப்போம். யூ நெக்கோ இல்லை பா நெக்கோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம வந்து நெக் வந்து நம்ம ஒரு கணக்கு போட்டு வெட்டியிருப்போம், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அதில் வந்து கஸ்டமர் போட்டு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த கழுத்து வந்து ரொம்ப ப்ராடாக இருக்குது, அதாவது கீழ்கழுத்து மேல் கழுத்தை விட கீழ்கழுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு அகட்டி வெட்டின மாதிரி இருக்குது, அகட்டி வெட்டிட்டீங்க, எனக்கு வந்து இன்னெல்லாம் தெரியுற மாதிரி இருக்குது, அசிங்கமாக இருக்குது, ஏன் இவ்வளோ அகலமாக வெட்டினீங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். ஆனால் நம்ம கட் பண்ணும்போது நார்மலாக தான் கட் பண்ணியிருப்போம், கரெக்டான ஒரு அமைப்பில் மேல் கழுத்தும் கீழ் கழுத்தும் மார்க் போட்டு தான் கட் பண்ணியிருப்போம். ஆனாலும் அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லூஸ் இருக்கும். இப்போ நான் அந்த டம்மியில் காட்டுறேன் பாருங்க. இப்போ இதில் இப்போ எப்படின்னா இப்போ நான் அகட்டி வருங்கிறத இந்த மாதிரி இழுத்த மாதிரி, ஓகேவா, இப்படி இழுத்த மாதிரி, ஏன்னா ஃபிட்டாக தான் நம்ம வந்து போடுவோம். அப்போ கரெக்ட் ஃபிட்டிங்கில் வச்சு நம்ம தச்சு கொடுத்துருக்கும் பொழுது ஊக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இழுத்த மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப ப்ராடாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அதே இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி பை மாதிரி இருக்கு, இந்த மாதிரி லூஸ் விழுகுது, இந்த இடத்துல என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வரும். இந்த ரெண்டு விஷயத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு ப்ராப்ளத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆமுல் கட்டிங் தான். இந்த ஆமுல் கட்டிங்கால தான் அந்த துணி நிக்கிறதுக்கும் காரணம், லூஸ் விழுந்து சுருக்கமா இருக்கிறதுக்கும் அதான் காரணம், போட்டு இழுத்த மாதிரி இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். ஏன்னா நம்ம கரெக்ட் ஃபிட்டிங் வச்சு நம்ம எல்லாம் செஞ்சுட்டு இந்த முக்கியமான அந்த ஆமுல் கட்டிங்ல நம்ம கவனம் விட்டுட்டோம்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும். இந்த இதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத நான் ஒரு ஃபார்முலா வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த முறையில் நீங்கள் கட் பண்ணீங்கன்னா அந்த கம்ப்ளைண்டே வராது, சுருக்கமும் இருக்காது, லூஸ் இருக்காது, இந்த மாதிரி இழுத்த மாதிரி இருக்காது, கரெக்டாக அவங்களுக்கு தேவையான ஃபிட்டிங் சூப்பராக அமையும். ஓகேவா, அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். இது பாருங்க, நான் மார்க் போட்டுட்டு இருக்கேன், இதுதான் உங்களோட நான் பகிர்றேன். இப்போ நம்ம முக்கியமாக அதை வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இந்த எல் மார்க் நம்ம போட்டுறோம் இல்லையா, இப்படி போட்டு எல் மார்க் போடுறோம். இது வந்து முழுமையான கட்டிங் வந்து நம்ம ஆம்கோல் அப்படி எந்த மாதிரி கரெக்டான இந்த ஹைட் எப்படி வைக்கணும் என்னன்றது, இந்த ஆமுல் ஹைட்டு எல்லாமே கூட நான் அடுத்தடுத்த இதில் பகிர்றேன். இப்போ நான் இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய கான்செப்ட் இது என்ன அப்படின்னா, பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த அகலம் இருக்குது பாருங்கள், இது வந்து நம்ம மைனஸ் பண்ண ரெடி ஷோல்டர், ஓகேவா, முழு ஷோல்டர்லேருந்து மைனஸ் பண்ணி ரெடி ஷோல்டர் வச்சு கொண்டு வந்துட்டோம், அப்படியே மார்க் போட்டுக்கிறோம். இந்த பாடி வந்து அப்பர் செஸ்டோடைய பாடி லூஸ், இது அப்பர் செஸ்டோட அளவு வச்சிடுறோம், மேல் பாடியோட அளவு வச்சிடுறோம். இதுக்கும் இதுக்குள்ள இடையில உள்ள இடைவெளி இருக்கு பார்த்தீங்களா, இந்த இதில் வந்து 4.5 இருக்கு இப்போ, ஓகேவா. இந்த 4.5 எவ்வளோ வந்தாலும் சரி, 3 வந்தாலும் சரி, 4 வந்தாலும் சரி, 4 எவ்வளோ வந்தோம், இதில் 3ல் ஒரு பங்கு அதை தான் இதோட ஹைட்டாக வைக்கணும். இதில் இருக்கிற இந்த இடைவெளியை 3ஆ பிரித்து அதில் ஒரு பங்கு தான் இங்கே தூக்கி நம்ம வந்து அந்த 1.5 இன்ச்சுனா 1.5 இன்ச்சு, 3 இன்ச்சு இருந்தால் 1 இன்ச்சு, ஓகேவா, என்ன அளவு இருக்கோ அதை வந்து இங்கே ஒரு பங்காக வச்சிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். அந்த சுருக்கங்கள் இருக்காது, அந்த மாதிரி அகட்டி இழுத்துட்டு வர மாதிரி இருக்காது. இப்போ நம்ம இதில் 1 இன்ச்சு வச்சோன்னா டவுன் ஆகி டைட்டாக இருக்கும், 1 இன்ச்சு வர வேண்டியவங்களுக்கு 1.5 இன்ச்சு வச்சோன்னா நமக்கு லூஸாக இருக்கும், ஓகேவா. அப்போ இவங்களுக்கு எப்படி ஒருத்தருக்கும் இதே மாதிரி ஃபார்முலா வச்சு பாருங்க, அவங்ககிட்ட உங்ககிட்ட இருக்க அளவில் பர்ஃபெக்டாக இருக்கும், சூப்பராக வரும், ஃபிட்டிங் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க.